புதுச்சேரி ஆரோவில் உதய தினத்தை முன்னிட்டு திறந்தவெளி கலையரங்கில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் நெருப்பு மூட்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். மகான் அரவிந்தரின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மீரா என்பவர் பின்னாளில் ஸ்ரீ அன்னை என்றழைக்கப்பட்டார். இவர் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி ஓரிடத்தில் ஒன்று கூடி அமைதி நல்லெண்ணத்துடன் வாழ புதுச்சேரி அருகே ஆரோவில் என்ற நகரை உருவாக்கினார். 1968 பிப்ரவரி 28 இந்த ஆரோவில் நகரம் நிறுவப்பட்டது. இந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்படுகிறது. சனிக்கிழமையன்று கொண்டாடப்பட்ட உதய தினத்தை முன்னிட்டு ஆரோவிலில் அமைந்துள்ள மாத்ரி மந்திர் தியான மண்டபம் அருகே விடியற்காலை நெருப்பு மூட்டி பக்தர்கள் தியானத்தில் ஈடுபட்டனர். மாத்ரி மந்திர் அருகில் நெருப்பு மூட்டி நடைபெறும் தியானத்தில் பங்கேற்பது உலக ஒற்றுமைக்கு வழிவகுப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ஆரோவில் நகரம் 28 பிப்ரவரி 1968 ஆண்டு அன்னை அவர்களால் தொடங்கப்பட்டது. இதில் அன்னைக்கு நிறைய நாடுகள்லேருந்து 115-114 நாடுகள்லேருந்து மண் கொண்டு வரப்பட்டு அந்த பீமில் போடப்பட்டது. அதன் பிறகு வெளிநாட்டவர்கள் இது அன்னையினுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் மனித இனம் அந்த மனித இனத்தை பிதிக்கின்ற அத்தனை சக்திகளும் மாறுபட்டு மறுபடியும் மனித இனம் கடவுளை சேர வேண்டும் என்று நினைப்பதற்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு நகரம் இது. திறந்தவெளி கலையரங்கில் நடந்த கூட்டு தியானத்தில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர்.